السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. قال النبي صلى الله عليه وسلم: لما كذبتني قريش حين أسري بي إلى بيت المقدس كنت في الهجر فجل الله لي بيت المقدس فاتفقت أخبرهم عن آياتي وأنا أنظر إليه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறருக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்த உயர்தரமான முஅஜிஸாக்களில் ஒன்றான இஸ்ரா மற்றும் மிஅராஜினுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுவார்கள். மேராஜும் இஸ்ராவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை தரைவழி மார்க்கமாக சென்றதை இஸ்ரா என்றும், பைத்துல் மக்தஸில் இருந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வை தரிசித்து வந்த நிகழ்வை மேராஜ் என்று குறிப்பிடுகிறது. இஸ்ராவும் மேராஜும் இந்த உம்மத்துக்கு, இந்த உம்மத்தினுடைய ஈமானுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய உரசும் கல்வி. இதில் உரசி பார்த்துத்தான் இந்த தங்கம் எவ்வளவு உயர்தரமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த புனித பயணம் ஏற்பட்டு உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் இஸ்ராவையும் மிஅராஜையும் முடித்து திரும்பி வந்து அதை மக்களிடத்தில் நான் இப்படி சென்று வந்தேன் என்கிற நிகழ்வை சொல்ல போகிறேன் என உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கூற உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதை சொல்ல வேணாம்,
சொன்னவங்களை எல்லாரும் பொய்யன்னு சொல்லுவாங்க, இதை ஏத்துக்க மாட்டாங்க, இது அறிவுக்கு பொருத்தமாக அவர்களுக்கு படாது என்று உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, இதை நான் சொல்லித்தான் ஆவேன் என்று மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்கள். இந்த செய்தி செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இடையில் கிடைக்கிற செய்தியாக கிடைக்குது. உங்களுடைய நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரே நைட்ல மக்காவில இருந்து பைத்துல் மக்தஸுக்கு போய் அங்கிருந்து வானலோகத்துக்கு போய் அல்லாஹ்வெல்லாம் பார்த்துட்டு வந்ததா சொல்றாரு என்று சொன்னபோது கொஞ்சமும் யோசிக்காமல் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை சதத்து, நான் அவரை உண்மைப்படுத்துகிறேன், அவர் சொன்ன உண்மையாத்தான் இருக்கும். சொன்னது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அது உண்மைதான், அதுல மாற்று கருத்துக்கோ யோசிக்கிறதுக்கோ எந்த வேலையும் இல்லை. அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு வார்த்தையை இணைத்து சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, இதைவிட பாரதூரமான ஒரு விஷயத்தை, இதைவிட அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால் அதையும் நான் உண்மைப்படுத்தி இருப்பேன். நீங்க இதுக்கே இது நடந்திருக்குமா, போயிருப்பாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களே, இதை விட பாரதூரமான ஒரு விஷயத்தை அறிவு ஒத்துக்கவே மாட்டேங்குது, அது மாதிரி ஒரு விஷயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றிருப்பேன். அதுதான் வாஸ்தவம், அதுதான் உண்மை, அதுதான ஈமான். அல்லாஹ்வை கண்டவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், அவன் ஒருவன், அவன் இருக்கிறான் என்று. அப்படியே நம்பி அப்படியே ஈமான் கொண்டிருக்கிறோம். பார்த்தவர்கள் யாரும் இல்லை, பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன், அல்லாஹ் பார்த்த பின்னாடிதான் எனக்கு நான் ஈமான் கொள்ளுவேன் என்றால் ஈமானுக்கு யார் வழி? ஈமானுக்கு என்ன வழி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நம்பிக்கையை நபிகளார் சொன்னால் அது உண்மைதான், அது வாஸ்தவம் தான் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் ஈமான். அதுல கேள்விக்கு வேலையே இருக்கக்கூடாது. என் அறிவு ஒத்துக்கல, என் அறிவு வேலை செய்யல, உன் அறிவு கிறுக்குத்தனமான அறிவா இருந்தா, உன்னோட அறிவு மோசமான அறிவாக கண்டதெல்லாம் சிந்திக்கிற அறிவாக இருந்தால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு மாதிரியா இருக்கு? மோசமான அறிவாக அடுத்தவனை எப்படி ஏய்க்கலாம், அடுத்தவனை எப்படி மோசம் பண்ணலாம், அடுத்தவனை எப்படி தரம் தாழ்த்தி பேசலாம், அடுத்தவனை எப்படி, இப்படியே நம்முடைய எண்ணங்கள் போய் 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 நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனை ஹதீஸை அணுகுகிற முறையும் கூட நம்முடைய அறிவுக்கு தோதுவாகவே மாறி போகுது. நவுது பில்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்ராவை மேராஜை செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் உண்மைப்படுத்தினார்கள். யோசிச்சு இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு, இதெல்லாம் செஞ்சு இல்ல, யோசிக்காமல் ஏற்றார்கள். அதனால்தான் செய்தனா அபூபக்கர் அவர்களுக்கு சித்திக் என்கிற பட்டப்பெயர் ஒட்டி கொண்டது. உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடியவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே ஏற்றார்கள். யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருந்தார்களோ, ஈமான் கொண்டிருந்தார்களோ, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற யாரும் கிடையாது, வணக்கத்துக்குரியவன், நீங்க தான் நபி, நீங்க தான் உண்மையான தூதர், நீங்க தான் இறுதி தூதர் என்று யாரெல்லாம் ஏற்றிருந்தார்களோ அவர்களிலும் கூட பலர் மேராஜையோ இஸ்ராவையோ ஏற்றுக்கொள்ளாமல் முர்த்ததானதாக வரலாறு சொல்கிறது, ஹதீஸ்கள் சொல்கிறது. முர்த்ததாய் போனாங்க. ஈமானுக்குண்டான யாரிடத்தில் உண்மையான சரியான ஈமான் இருந்ததோ அவர்கள் இஸ்ராவையும் மேராஜையும் ஏற்றார்கள், நபிகளாருடைய கூற்றை ஏற்றுக்கொண்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரிதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தினார்கள். யாருக்கு ஈமான் இங்கேயும் அங்கேயும் தொங்கிட்டு இருந்ததோ, இருக்குமா இருக்காதா என்று நினைத்தார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ, எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பாமல், அவர் சொல்றது என் அறிவுக்கு உட்பட்டா ஏத்துக்குவேன், அவரே சொன்னாலும் சரி அது அறிவுக்கு உட்பட்டதான் ஏத்துக்க மாட்டேன் என்று எவனாவது சொன்னால் அவனுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்குண்டான உரைகளாக மேராஜ் அமைந்தது. பலர் முர்த்தத்தானார்கள், இஸ்லாத்தில் இருந்து வெளியேறக்கூடிய சூழல் இந்த இஸ்ராவை ஏற்றுக்கொள்ளாததினால் ஏற்பட்டது.
அதனால்தான் இன்றளவும் கூட ஒருவன் இஸ்ராவை மறுத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இஸ்ராவை ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர். ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னா பாவி, ஒருத்தன் தொழல அப்படின்னா பாவி, பாவம் செஞ்சவன், தொழுகல, தொழுகைக்கு எது தொழுவாததுக்கு உண்டான பாவம் கிடைக்கும், ஜக்காத் கொடுக்காததுக்கு உண்டான பாவம் கிடைக்கும். ஒருத்தன் ஜக்காத்தே இல்லைன்னு சொன்னா அவன் காஃபிர். மறுத்தால், அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்தை ஒருவன் மறுத்தால் அவனுக்கு பேர் தான் இறை மறுப்பாளர்னா. வெறும் இறையை மறுப்பவன் மட்டும் காஃபிர் அல்ல, இறை சட்டங்களை மறுப்பவனும் காஃபிர் தான். தொழலன்னா பாவம், அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கலாம். தொழுகைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இப்படி ஒரு தொழுகையே இல்லை என்றால் அவன் காஃபிர். ஜக்காத் கொடுக்கல, அது பாவம். ஜக்காத்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது என்று ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர். இஸ்ராவை கொண்டாடாம போ. இஸ்ராவை ஏற்றுக்கொள்வது ஈமான். இஸ்ராவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர். சப்மிட்டட் டு காட் அலான், நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு கூட்டம், ஒரே இறைவன் ஒரே கடவுள் என்கிற கொள்கை உள்ள ஒரு கூட்டம். அதே மாதிரி 19 கூட்டம் சொல்றாங்க அவங்க. இவர்கள் எல்லாம் இஸ்ராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸ் வரை சென்ற இஸ்ராவையும், பைத்துல் மக்தஸில் இருந்து அல்லாஹ்வை தரிசிக்க சென்ற மேராஜையும் மறுக்கக்கூடிய கூட்டத்தவர்கள். இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் அவ்வளவு தூரம்? குர்பானியே இல்லைன்னு சொல்றாங்க. சில சமயத்துல நம்ம ஆளுங்க எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, எங்கேயாவது வருமானம் கிடைக்குதுன்னா அதை மட்டும் ஏத்துக்கிறது, வருமானம் இல்லைன்னா அதை கண் மூடிட்டு மறுக்கிறது. இல்ல அதெல்லாம் தப்பு, அப்ப இதையும் தப்புன்னு சொல்லி, இதுல காசு வருது அதனால இது இருக்கட்டும், இது இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது. குர்பானியையும் அந்த கூட்டம் மறுக்குது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தப்பு பண்ணிட்டாரு. அவர் கனவுதான் கண்டாரு, தான் பிள்ளையை போய் அறுத்திருக்க கூடாது, அறுக்க முனைஞ்சிருக்க கூடாது. கண்ட கனவு போய் தேவையில்லாம அவசரப்பட்டு பிள்ளையை அறுக்க போயிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு அவரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த கூட்டம் சொல்கிறது. அதே போலத்தான் இஸ்ராவையும் மேராஜையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஒரு கனவு என்கிறது அந்த கூட்டம். இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, ஒரே நைட்ல அப்படிலாம் போயிட்டுலாம் வரல, இதெல்லாம் ஒரு கனவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த ஒரு கனவு என்கிறார்கள். கனவாகவே இருந்தாலும் அது நினைவானது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. கான லா யுரா ருயன் இல்லா ஜாஅத் கஃபலத்தி சுபுஹி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹீயினுடைய ஒரு வகை, வஹீயினுடைய ஆரம்ப காலகட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்த வஹீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு பார்ப்பார்கள், அந்த கனவு காலையில் அப்படியே நடக்கும். இதுதான் வஹீயினுடைய தொடக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயினுடைய ஆரம்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுதான். கனவு அப்படியே காலையில் பலிக்கும். இப்படித்தான் வஹீ தொடங்கியது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் சாப்பிட்ட சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் கிடையாது. இப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவாகவே இருந்தாலும் அது வஹீ. ஆனால் இஸ்ராவும் மேராஜும் கனவல்ல, அது நினைவு. அதனாலதான் கனவு கண்டோன்னு சொன்னா யாரும் எதிர்க்க போறதில்லை. நானே சொல்றேன், ரொம்ப வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, ஆட்சிக்கு வந்துட்டாரு, நைட்டு ஒரு கனவு கண்டேன், அவனை போய் நான் வெட்டி வீழ்த்திட்டு நான் அமெரிக்காவுடைய அதிபர் ஆயிட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா எதிர்க்க போறோமா? தாராளமா. இதுல என்ன இருக்கு? கனவுக்கு ஏதாவது எல்லை உண்டா? திடீர்னு எனக்கு 2 ரெக்க முளைச்சது, வானத்துல நான் பறந்தேன் அப்படின்னு சொன்னா யாராவது மறுக்க போறாங்களா? முடியாதா? முடியும். இன்னும் சொல்ல போனா கனவு அப்படித்தான் இருக்கும். எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கனவுல முடியும். எதுவெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதெல்லாம் கனவுல சாத்தியம். கனவு ஒன்று கண்டிருந்தால் அந்த கனவை யாரும் மீற மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க, அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்க. கனவு தானே, இல்ல நீங்க கண்ட மாதிரி நானும் தான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் மக்கத்து முஷ்ரிக்குகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேராஜினுடைய இஸ்ராவினுடைய நிகழ்வை கேட்டு அதை மறுக்கிறாங்க. இல்ல நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்றாங்க.
சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யுஹத்திஸு அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், லம்மா கத்தபத்னி குரைஷ் ஹீன உஸ்ரிய பி இலா பைத்துல் முகத்தஸ், நான் பைத்துல் முகத்தஸுக்கு போனேன் என்கிற இஸ்ராவை நான் அந்த முஷ்ரிக்குகளிடத்தில் குறைஷிகளிடத்தில் நான் சொன்னபோது அவங்க என்ன பொய்யன் என்று சொன்னாங்க. அப்போ அவர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க. பைத்துல் மக்தஸுக்கு போனீங்களா? ஆமா. பைத்துல் மக்தஸ்ல எதுவெல்லாம், எத்தனை ஃபேன் எத்தனை லைட்னு கேட்கிற மாதிரி எதுவெல்லாம் கவனம் இல்லாமல் இருப்போமோ அதையெல்லாம் கேள்வியே கேட்டாங்க. குந்து ஃபில் ஹிஜ்ரி, நான் ஒரு கல்லுக்கு மேல ஏறி நின்ற, ஃபஜல்லல்லாஹு லீ பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பைத்துல் மக்தஸை அப்படியே என் கண் முன்னால் கொண்டு வந்தார். ஃபதஃபித்து உஹ்பிருஹும் அன் ஆயாத்திஹி வ அன அன்துரு இலைஹி, நான் பைத்துல் மக்தஸ நேரடியா பார்த்து என்ன கேட்கிறானோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நான் பைத்துல் முகத்தஸை பார்த்து பார்த்து அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றுக்கும், எத்தனை தூணா இத்தனை தூண் இருக்கு, எத்தனை ஜன்னலா இத்தனை ஜன்னலு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் எதுவெல்லாம் நம்ம கவனிக்காம இருப்போமோ அதையெல்லாம் கேள்வியாக கேட்டார்கள். அத்துணைக்கும் நான் பதிலளித்தேன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படின்னா அது வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவல்ல, அதையும் மீறி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே தன்னுடைய அபுதை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அடியாரை அபுதிஹி என்று சொல்கிறார், எனது அடியாரை நான் அழைத்து சென்றேன் என்று சொல்வது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். வெறும் ரூஹு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு சென்றார்கள். அதுலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ரூஹு மட்டும் போயிட்டு வந்துச்சு. ரூஹு மட்டும் போறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுடைய ரூஹும் தூங்கும் போதெல்லாம் போயிட்டு போயிட்டு வருதுன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ம தூங்குன உடனே நம்முடைய உணர்வு இல்லாம போதில்ல, அப்ப ரூஹு அல்லாஹ்ட்ட போயிடுதான். ரூஹ் எங்க செய்து அல்லாஹ்ட்ட போயிடுது, மேராஜுக்கு போயிடுது, அல்லாஹ் பார்க்க போயிடுது. அங்க போயிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு உயிர் இருக்கு முடிவு பண்ணா நம்ம முழிக்கும் போது ரூஹ திரும்ப அனுப்புறானா. யாருடைய அஜல் முடிஞ்சு போச்சோ, இனி இலருக்கு முல்லை மௌத்து வந்துடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டானோ அந்த ரூஹை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருப்பி அனுப்புவதில்லை, தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ரூஹ் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போட்டுச்சுன்னா ஆச்சரியம் அல்ல. அது எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம தூங்கும் போதெல்லாம் வார ஜும்மால எத்தனை பேருக்கு ரூஹ் போயிட்டு வருது இல்ல? பயான் என்னதான் சத்தமா பேசினாலும் கூட பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தூங்குற மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் எங்கேயுமே கிடைக்காது. தூங்கல சாயலன்னாலும் பரவாயில்ல, சும்மா நடுவுல உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நம்மளே அறியாம அப்படியே கண்ணு சொக்கிட்டு போற சந்தோஷம் எங்க அப்பா. அந்த செகண்ட்ல என்ன செய்யுது, ரூஹு அல்லாஹ்ட்ட போயிட்டு திரும்பி வருது. அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை மேராஜ் எத்தனை இஸ்ரா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, எவ்வளவு மேராஜ் போயிட்டு வருது. இப்ப வெறும் ரூஹு போறதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது. இதெல்லாம் எதிர்ப்புக்குண்டான காரணமே கிடையாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பூத உடலோடு அல்லாஹ்வை சந்தித்து மேராஜுக்காக சென்றார்கள் என்பதே யதார்த்தம். அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில சாத்தியக்கூறுகள் மூலமாக தெளிவாக்குறான். நீங்க அல்லாஹ்வுடைய எல்லா விஷயங்களையும் அவனுடைய நடவடிக்கைகளை பாருங்க. ஒருத்தரை அவருடைய நடவடிக்கையை பார்த்து இவர் இப்படித்தானே கண்ட்ரோல் பண்ணுவோம்ல, நினைப்போம்ல, அல்லாஹ்வுடைய நடவடிக்கை எல்லாம் பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் குழந்தை, இதான் யதார்த்தம். இதால இல்லாம முடியாது அப்படின்னு நம்மளுடைய அறிவு சொல்லுது. நாம அப்படித்தான், அதுதான் உண்மை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நாடினால் எதுவும் முடியும். அதனால ஒரு ஆண் பெண் இல்லாமலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் படைச்சு காட்டினான். அதே போல ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண் மட்டுமே குழந்தையை பெற்றெடுக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்த மரியமையும் அல்லாஹ் காட்டினான். எதுக்கு அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு ஆதாரமாவது இருக்கான்னு கேட்டக்கூடாதுல்ல. அதுக்கு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் தான் அறிவு சொல்லுது. ஒரு ஆணும் பெண்ணும் இணையாமல் குழந்தைக்கு வாய்ப்பே கிடையாது, அதான் அறிவு சொல்லுது.
ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அறிவை பொய்யாக்கி நான் நினைச்சா என்னவும் செய்வேங்கிறத ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக நமக்கு உணர்த்திடலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை தவிர்த்து வேற யாருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கல. உடனே கிளம்பி வந்துடக்கூடாது. என்னம்மா 9 மாசம் எப்படிமா இது, அது அல்லாஹ்வா கொடுத்தான், அந்த ஆம்பளை என்ன தொடல அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம். அல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன செய்யல, யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு வாய்ப்பை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. ஏன் நமக்கு கேள்வி வரக்கூடாது, முடியுமா? முடியும், அல்லாஹ் செஞ்சு காட்டலாம். அப்படியானால் இந்த பூத உடலோடு இறைவனை அடைவது, இறைவனை சந்திப்பது முடியுமா என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நினைத்தால் முடியும் என்பதற்குண்டான ஒரு அத்தாட்சியாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜை தந்தார். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான இடைவெளி கிட்டத்தட்ட 9,30,00,000 மைல். 9,30,00,000 மைல் வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். ஆனா வானத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி இந்த பூமியை அடைகிறதுக்கு 7 அல்லது 8 நிமிடங்கள், 7 அல்லது 8 நிமிஷத்துல 9,90,00,000 மைல் தொலைவை தாண்டி ஒரு ஒளி பிரயாணம் செய்யுது. 1,86,282 மைல் ஒரு ஒளி பயணிக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்கிற வாகனத்தின் மூலமாக ஒளியினால் படைக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்கிற மலக்குடைய துணையோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். விஞ்ஞானம் வளர 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 இஸ்லாம் மென்மேலும் வளர்ந்துகிட்டே போகுது. சமீப காலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்பெல்லாம் இந்த பழைய காலத்துக்கு போயிட்டு வர்றதுலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமான்னு கேட்கிறாங்கல்ல. ஒரு ஒளி ஆண்டு அல்லது ஒரு ஒளி நடைப்பயணம் என்பது பல வருடங்கள். உதாரணமா 35 வயசு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும், ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் 35 வயசுல ஒளி ஆண்டில் நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் திரும்ப வரும்போது அவனுக்கு 35.1 மாசம் ஆயிருக்கும். ஆனா அவனுடைய மனைவிக்கு 90 வயசு ஆயிருக்கும் விஞ்ஞானத்தில் எழுதுறாங்க. ஒளியில் ஒருவன் பயணித்தால், ஒளியில் பயணிக்கும் போது அவனுடைய நேரமும் காலமும் சுருங்கும். நேரம் காலமே தேவையில்லை விஞ்ஞானம் சொல்லுது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாயினுடைய சூடு அடங்குவதற்கு முன்பாக ஒரு கதவனுடைய தாழ்பால் ஆடி அசைந்து நிற்பதற்கு முன்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேராஜுக்கு அழைத்து சொர்க்கம் நரகம் அனைத்தையும் காட்டி தன்னையும் தன்னுடைய லிகாவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இயேசு செத்தா போயிட்டாரு. அல்லாஹ் குர்ஆன் வமா கதலூஹு யகீனா, உண்மையாக நிச்சயமாக ஈசாவை அவர்கள் கொல்லவில்லை. பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி இருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துல வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். மறுபடியும் வருவாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இந்த பூத உடலோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானளவில் உயர்த்தி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். ஒளியினாலான மலக்குமார்கள் மட்டுமல்ல, ஷைத்தானும் கூட எஜ்ரி பி மஜ்ரத் தமி என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரத்தம் ஓடுகிற நாணங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். ஒரு செகண்ட்ல பல கோடி மைல்களை கடக்கக்கூடிய பவர் ஷைத்தானுக்கு இருக்கிறது, மலக்குகளுக்கு இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் சாதாரணமாக வெறும் ஆன்மீகமாக மட்டுமல்ல மேராஜ், சிந்தித்து பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நிகழ்வாக மேராஜை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தார். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய வார்த்தை, குர்ஆனுடைய ஆயத். நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள்.
நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு பிரயோஜனம் தரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். டிசம்பர் 6 வந்தாலே பாபர் மசூதியை மறக்க முடியல, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும், எப்படியாவது அதை மீட்கணும் என்பது தப்பு கிடையாது. ஆனா வருஷம் ரஜபு 27 மேராஜ் சொன்னா மட்டும் தப்பு. ஐயோ வருஷம் மேராஜ், இது பிதஅத், இது ஷிர்கு, இது அப்படி, இது இப்படி. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நமக்கு ஒண்ணு தேவைன்னா அது நல்லதா மாறிடும், நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அது கெட்டதா மாறிடும். அவ்வளவுதான் இதனுடைய வேலையை தான். ரொம்ப சிம்பிளா இதை உணர்ந்துக்கலாம். எது நமக்கு தேவையோ அது சரியா போயிடும், எது நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கெட்டதா போயிடும். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபதக்கிர், இன்றைய தலைமுறைக்கு மேராஜ்னா என்ன தெரியும்? அதனாலதான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களை பற்றியும் சஹாபாக்கள் தங்களுடைய காலத்தை பற்றியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் கிளாஸ் நடந்தது. என்ன கிளாஸ் நடந்தது? வரலாற்று வகுப்புகள் நடந்தது. நாம யாரு, நமக்கு உண்டான தகுதி என்ன, நாம எப்படிப்பட்டவர்கள் என்பது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக கடத்தப்பட வேண்டிய ஒன்று, போய் சேர வேண்டிய ஒன்று. இன்னைக்கு அல்லாஹ் யாரு, ரசூல்னா யாருன்னே தெரியாத ஒரு சமூகம் வளர்ந்துகிட்டு இருக்கு. மார்க்கத்தை விட்டு மிக தூரமாக போய் கொண்டிருக்கிற ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் சொல்லித் தருவது போல சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்கிற ஆயத்தின் தஃசீரையும், அந்த ஆயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் விளக்கங்களையும், இதுதான் இஸ்ராவும் மிஅராஜும் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுன்னத்தான நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறல்களை நம்முடைய அடுத்த சமூகத்துக்கு எடுத்துச் செல்கிற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து விடுவானாக. இஸ்ராவையும் மிஅராஜையும் உணர்ந்து அதிலிருந்து படிப்பினை பெற்ற சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.